நம்ம இன்னைக்கு எங்க ஊர் சுத்த போறோம்டி? அக்கா நாம கார்த்தியா வீடு எங்க இருக்குன்னு தேடலாங்க. இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போலாம். சின்னி மாடு பிரியாணி பிரியாணின்னு அலையாதுடி. பிரியாணிக்காக நான் உசுரையே விடுவேன் தம்பி. அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு எதுக்கு சின்னி மாடு மட்டும் இருக்கா? ஏய் என்னை மரியாதை இல்லாம பேசினா அவ்வளவுதான், உனக்கு மரியாதை கெட்டுரும் நாயே. ஓகேடா, நம்ம இன்னைக்கு பூங்காவுக்கு போலாமா? அப்ப நம்ம மூஞ்செல்லாம் அதுல ஜாலி. சரி அப்போ வாங்க போலாம் எல்லாரும். அச்சோ சிவா நீங்கடா இங்க? நடிக்காத, நீதான் இங்க வர சொல்லியாடி அவனை? ஏச்சி நகரை இப்ப என்னை யார் பேசினாலும் எனக்கு காதுலயே விழாது. ஏன்னா நான் சிவாவை பார்த்துட்டேன். சிவா இருக்கும்போது எனக்கு யார் என்ன சொன்னாலும் எனக்கு காதுல விழாது. ஐயோ சிவா சிவான்னு இருக்காத, அவனை நான் அம்மா கிட்ட மாட்டிட்டு இருப்பேன். ஹாய் சிவா மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மச்சான், நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? என்னடா அவனை என்னடா மாமா மாமான்னு இருக்கா? உன்னையும் அம்மா கிட்ட மாட்டிட்டு மாதல மாட்டிட்டேன். எனக்கு சிவா மாமா பிடிக்கும். போடி வேலை பார்த்துட்டு. சிவா நாங்கெல்லாம் பார்க்குக்கு தான் சிவா போறோம். நீயும் வா சிவா, எங்க கூட ஜாலியா இருக்கும். மாமா நீங்களும் வாங்க, ஜாலியா இருக்கும். ஓகே, நீ சொல்றனால நான் வரேன். வாங்க எல்லாரும் போலாம். சிவா எல்லாரையும் போயிட்டு விளையாட சொல்லலாமா சிவா? ஓகே டாம், எல்லாரையும் நம்ம விளையாட சொல்லிட்டு நம்ம இங்கேயும் மரத்துக்கடியில் உட்காந்து நீங்க நானும் பேசலாமா? ஓகே சிவா பேசலாமே. தம்பி நீ போயிட்டு ஊஞ்சல் விளையாடுறியா? அங்க பாரு, அங்கட்லாம் தூரத்துல மரங்கள்லாம் இருக்கு. அங்கலாம் போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வாடா. சூப்பர் லொகேஷன்டா அது. சரிக்கா, நான் செல்ஃபி எடுத்துட்டு வரேங்க போயிட்டு. ஓகே தம்பி பை. சுபஸ்ரீ நீ எங்கேயும் போகலையா? எதுக்கு என்னையும் அனுப்பிச்சிட்டு இங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாம்னு பாக்குறீங்களா? சொல்லி எனக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசுறது சுத்தமா பிடிக்கல. உங்க ஜோடியே நல்லா இல்ல. இவனை இந்த ஒல்லி குச்சி மண்டையை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நீ எப்படிதான் இவனை போயிட்டு லவ் பண்றியோ குறுமிச்சி. சுபி தேவையில்லாம பேசிட்டு பார்த்தா டென்ஷன் ஆயிரும். சிவாவை ஏதாவது என் முன்னாடி சொன்னீனா அரைஞ்சிட வேண்டி. ஏய் சிவா நீ என்ன அழுதுட்டு இருக்க லூசு மாதிரி? அது இவ சொன்னதுக்கலாம் இப்படி நீ அழுதினா நானே உன்னை விட்டுட்டு போயிட வேண்டாம். இல்ல டாம், அவ பாரு டாம், நீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா டாம். ஏய் அவ சொல்லட்டும்டா, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. நீ ஒல்லியே தனுஷ் மாதிரி இருக்கடா. செருப்பு கழட்டி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். இந்த மோர்கட்ட உனக்கு தனுசடி நாயே, பரமுக்கு நாயே, இன்னும் நல்லா இருக்க மாட்டேங்குது, நாசமா போகுங்கடி. நீ சின்ன பிள்ளை, அதுவும் என் குழந்தையான்னு பாக்குறேன். இல்லைன்னா அவ்வளவுதான். என்னது யாருக்கு யாரா கொழுந்தியா? ஓங்கி அரைச்சிருவேன், பல்லக்கெல்லாம் கழட்டிடுவேன். நான் கொழுந்தியாவா? நான் அவ தங்கச்சியே இல்லடா. என்னைக்கு என் பேச்ச மீறி அவ லவ் பண்றாளோ அன்னைக்கு அவ யாரோ நான் யாரோடா. இன்னொரு தடவை கொழுந்தியா சொன்னீங்கன்னா உனக்கு மரியாதை கெட்டுரும். சரி என்னமோ பண்ணுங்க, நான் சைட் போறேன். ஏய் சிவா அழுகாத சிவா, அவ இத சின்ன பிள்ளை பேசிட்டு போறான். அவளை ஓங்கி ரெண்டு அரை விட்டுறதை விட்டுட்டு நீ இப்படி கோல மாதிரி அழுகுற. நீ அழுதாலும் அழகா இருக்க சிவா. உன்னை லவ் பண்ண நான் என்னெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு. ஏன்டி என்ன அழகா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி என்னை கவுத்து வச்சிருக்க. ஓடி கோச்சுக்காத சிவா, நாளைக்கு எங்க அம்மா கூட தான் உன்னை செருப்பு கழட்டி அடிக்காத குறையா திட்டுவாங்க. அதுக்காக என்ன நீ விட்டுட்டு போயிடுவியா? எல்லாம் ஃபேஸ் பண்ணு சிவா. அதுக்குன்னு நேத்து பிறந்த வாண்டெல்லாம் என்ன கேவலமா பேசுதுட்டாம். நீ பார்த்துட்டு தானடி இருக்க. இல்ல சிவா, அவ வீட்டுல போயிட்டு எங்க அம்மாட்ட சொல்லிடுவா சிவா, அதனாலதான். சரி நீ உட்காரு, ஃபர்ஸ்ட் கீழே உட்காரு, நான் உங்ககிட்ட சொல்றேன். இல்லட்டாம், எனக்கு மைண்டு சரியில்லை, நான் போறேன்ட்டாம். உட்காந்தாலும் என்னால் பேச முடியாது. ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. சாரி டாம், நான் போறேன். போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். இந்த மாதிரி பாடினா எனக்கு இப்பவே போகணும்னு தோணுது. காது வலிக்குது. சீ போடி. சிவா